பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ கிருபையினாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் உங்கள் யாவரையும் இல்லங்களிலே காணுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மத்திலே ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் எனப்படுவதை இதனாலே நம்மால் உணர முடிகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எந்த தீங்கும் எந்த வியாதியும் நம்மை அணுகாது எனப்படுவதை ஆண்டவரிடத்திலே நாம் உறுதியோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்ம அதை சொல்லுவோம். தேவன் நமக்கு ஒரு பெரிய நன்மைகளை கட்டளையிட்டு கொடுப்பார். இந்த நாளிலும் நம்முடைய வீடுகளை பரிசுத்தமாக்கி அந்த இடத்துல ஆண்டவரை நாம் அழைக்கிறோம். ஆவியானவர் அசைவாட போகிறார். நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். தேவ சமூகத்துல நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற நேரத்துல இயேசு இன்றைக்கு நம்முடைய இல்லத்திலே கடந்து வர போகிறார். நம்ம ஜெபிக்கிற நேரத்துல நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளை செய்ய போகிறார். ஒரு பெரிய ஒரு விசுவாசம் நம்ம எதிர்கொண்டு வருகிறதால, நம்மை அச்சரித்துக் கொண்டு வருவதால இந்த பொருளாதார வியாதியிலிருந்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் வெற்றி சிறக்க போகிறோம். நாம் கருத்தாய்ந்து ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்து ஆண்டவருக்குள் இருந்ததான சகல வல்லமையும் நமக்குள் கட்டளையிட்டு இருக்கிறபடினாலே அவரை நாம் துதிப்போம், அவரை நாம் சோதரிப்போம். வருகிற காலத்துல நாம் வீடுகள் இருக்கிறதா நாம் யாவரும் தேவ சமூகத்திலே கடந்து வந்து நாம் ஆராதிக்க போகிறோம். அவரை நாம் துதிக்க போகிறோம். இயேசு நல்லவர் என்று சொல்லி பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே இயேசு மாத்திரமே ஒன்றுள்ள தேவன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய போகிறோம். கர்த்தர் ஜெயக்குள்ள இருக்க போகிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது அவர்கள் சீடர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்றதான செய்தியை சீடர்கள் எம்மாவு என்றதான ஒரு கிராமத்திற்கு போகிறதான அந்த நேரத்தில் 2 சீடர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் இவ்விதமாக வந்ததையும் பாடுபட்டதையும் அவர் மரித்ததையும் அடக்கம் பண்ணப்பட்டதையும் உயிரோடு கூட எழுந்ததை குறித்து அவர்கள் அதை குறித்து சம்பாஷணை செய்து கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சில ஸ்திரீகள் கல்லறையிடத்தில் சென்று அடைக்கப்பட்டிருந்தார கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது, இயேசு வைத்த இடம் இல்லை, அவர் எழுந்தார் என்றதான ஒரு பெரிய செய்தி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கண்டார்கள் எனப்படுவதை சம்பாஷித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த 2 சீடர்களோடு கூட இயேசு கடந்து செல்கிறார். ஆனால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியல. ஆனால் அவர்கள் எவ்விதமாக ஆண்டவரை அவர்கள் வீட்டிற்கு அழைக்கிறார்கள். வந்தவுடனே அப்பத்தை புசிக்கிறார்கள். அப்பொழுது சீடருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதன் பின்புதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே, சீடருடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஆண்டவர் மறைந்து போகிறார். அப்போ அவர்களுக்குள்ளாக பேசுகிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு நல்ல சம்பாஷணை செய்கிறார்கள். என்ன சம்பாஷணை செய்கிறார்கள் சொன்னால், அது வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் அந்த தேவன் அந்த இயேசு நம்மோடு கூட பேசுகிறப்போ ஒரு தனிவிதமான ஒரு எண்ணங்கள் சிந்தனையிலே அவர்களுக்கு எழுப்பி இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களால வெளிக்காட்ட முடியல. அதில் அவர்கள் இப்போது அதை குறித்து பேசுகிறார்கள். அது நம்முடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு இருந்தது. வேத வாக்கியத்தை இயேசுவானவர் நம்மிடத்துல பேசுகிற போது நம்முடைய இருதயத்திலே அந்த வேத வாக்கியங்கள் அது அனல் கொண்டது.
அது கொழுந்து விட்டு எரிந்ததாக. எனவே அந்த அருமையான சீடர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல காரியங்கள், உண்மையாகவே ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார், அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இருதயமும் கொழுந்து விட்டு எரியப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்பட வேண்டும். ஆவி, அபிஷேகம், அக்கினி இவையாவும் நமக்குள் இருக்கிற போதுதான் நமக்கு எதிராய் வருகிறதான பொல்லாத தீங்குகளை, பொல்லாத போராட்டங்களை எல்லாவற்றும் நாம் சுத்தரிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை நமக்கு இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு வேண்டும் சுவாமி, இந்த சூழ்நிலையில உங்களுடைய ஆவி வேண்டும், உங்களுடைய அபிஷேகம் வேண்டும், உங்களுடைய அனல் வேண்டும், அக்கினி வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தேசத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இந்த பொல்லாத வியாதியை நான் சுத்தரிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். முதலாவதாக ஆவிக்குரிய அனலை நாம் பெற்றுக்கொள்வோம். அது அவசியமானது. ஆவிக்குரியதான அனல் நமக்கு அவசியமானது. வேதத்திலிருந்து ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 39:3 நாம் பார்க்கிறோம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் எப்படியாக சொல்லிக்கணும், விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கப்பட வேண்டும். முதலாவது சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்குள்ளே அனல் கொண்டது. பாருங்க, உள்ளத்திலே அனல் கொண்டது. அப்போ செபிக்கிற நேரத்துல இருதயத்துல அனல் கொண்டு வேண்டும். சூடு ஏற்பட்டது, அது அனலாக மாறினது. அது மாத்திரமல்ல, தியானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கப்பட வேண்டும். ஏன் இதை சொன்னார், எதற்காக சொன்னார் என்று சொல்லி நமக்கு கிடைக்கிற தனிப்பட்டதான நேரத்திலே, தனி அறைகளிலே நாம் தனிமையா இருக்கிறப்போ இயேசுவை நாம் அழைத்தால் ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் வருவார். அப்ப நம்ம தியானிக்கப்பட வேண்டும். தியானிக்கிற போதுதான் அவருக்கு அனல் மூண்டது. ஆமா, எனக்கான அக்கினி மூண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அப்ப பாருங்க, அனல் மூண்ட பெற வேண்டும், அக்கினி நம்மத்தில் காணப்பட வேண்டும். அதன் பின்பு நம்ம என்ன செய்யணுமா, நம்ம விண்ணப்பிக்கணும், செபிக்கணும். ஆண்டவர் அப்பேற்பட்ட செபத்திற்கு ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். அப்படியாக ஆண்டவர் என்னை மாற்றுங்க சுவாமி, ஆவியாக, அனலாக, அக்கினியாக நான் ஆண்டவரே என்னை மாற்றுவீராக. நான் செபிக்கிற போது, நான் தியானிக்கிற போது ஆண்டவர் அக்கினி கடந்து வரணும் சுவாமி, பரத்துறது இறங்கி எங்கத்துல காணப்பட வேண்டும். எங்களை பயன்படுத்துகிற பொல்லாத சூழ்நிலையெல்லாம் சுத்தரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கப்பட வேண்டும். எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, அதனால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாக பேசாமலும் இருப்பேன் என்றேன். அவர் அழகா சொல்றார், நான் அப்படியாக நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், பிரசவம் பண்ண மாட்டேன், ஆண்டவரை குறித்து நான் பேச மாட்டேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல் என் இருதயத்தில் இருந்தது. அவர்கள் சொல்றார், அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. வார்த்தை நம்முடைய எலும்புகளில் அது அடைப்பட்டு எரிகிறதை போல. நான் என்னதான் ஆண்டவர் ஆராதிக்க மாட்டேன், சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு என்னால போக முடியல, ஆராதிக்க முடியல, செபிக்க முடியல, காலை நேரத்தில் செபிக்க முடியல, இப்படியாக ஆண்டவருக்கு விரோதமாக சத்துருவானவர் நம்மை தடைப்படுத்தி வைத்திருந்தாலும் வேத வசனம் நமக்குள் அவைகள் காணப்படுகிற போது அது நம்முடைய எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல் என் இருதயத்தில் இருந்தது. அந்த உணர்வுகள் நமக்கு காணப்பட வேண்டும். அது நல்ல உணர்வு நமக்கு வேண்டும். அந்த வசனம் நமக்குள் வைத்திருக்கிறோம் நம்முடைய இருதயத்தில் என்று சொன்னால் அதெல்லாம் கொண்டு அக்கினியாய் அது எரிய ஆரம்பிக்கும். அப்போது அற்புதங்கள் நடைபெறும். அவ்விதமாக ஒரு செபம், அப்பேற்பட்ட ஒரு அக்கினியினால நிரப்பப்பட்டதான ஒரு செபத்தை நாம் ஏறெடுக்கணும். ஆவியினால அக்கினியினால் நிரப்பப்படுகிற போது நாம் செபிக்கிற நேரத்தில் அந்த செபத்தை ஆண்டவர் கேட்பார். அது சொல்றாரு, அதை சகித்து இழைத்து போனேன். உள்ளத்தில் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். நல்லா தெரியும் ஆண்டவர் இது குறித்து பேச சொன்னாரு, இது குறித்து ஜெபிக்க சொல்லுகிறாரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அது நம்மால் அடக்கவே முடியாது. ஒரு இடத்துல போயிட்டு யார் இடத்துல போயிட்டு
சமூகத்துல போயிட்டு தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு இந்த காரியத்துக்கான ஜெபிக்கணும்னா முடியாது. வேதம் சொல்லுகிறது, நான் சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுப்பு கூடாமல் போயிற்று. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை காணப்படும். ஆவிக்குரிய அடல் நம்ம கிட்ட இருக்கிற நேரத்துல நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அது எப்படியாவது நம்ம செபிக்கணும், நம்ம போராடி செபிக்கணும். ஆண்டவரை அப்பேற்பட்ட ஒரு வரத்தை ஆண்டவரே எனக்கு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் கேட்கப்பட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனம் எவ்விதமாக நமக்கு சொல்லப்படுகிறது. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார். அக்கினியை போட வந்தேன். அப்ப அந்த அக்கினி இந்த பூமிக்கு, நமக்கு, இந்த பூலோகத்தில் இருக்கிற நமக்கு அது அவசியமாய் காணப்படுகிறது. இப்ப பாருங்க, எல்லா இடத்திலும், எல்லா சபைகளிலும், தேசத்தில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற எல்லாருமே இயேசு மாத்திரம்தான் இதுக்கு ஒரு பெரிய மருந்தா இருக்கிறாரு. எல்லாரும் கூடி ஒன்றாய் செபிக்கிறாங்க, உபவாசத்தை செபிக்கிறாங்க, கருத்தாய் செபிக்கிறாங்க, காலை வேளையில செபிக்கிறாங்க. அப்ப கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து செபிக்கிறார்கள். இது ஒரு அக்கினி போல இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. எழுப்புதல் ஒரு அக்கினி போல இன்றைக்கு பரவ ஆரம்பித்து விட்டது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, ஆண்டவர் சொல்றார், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே பற்றி எரியணும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த அக்கினி ஆவியின் அபிஷேகத்துல நிறைந்து நாம் பெருக வேண்டும். அப்படியாக நிறைந்து நம்ம செபிக்கிற நேரத்துல தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். அவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறாரு, உன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்த, உனக்கு என்ன வேணும் சொல்ல நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு அன்பான தேவன் ஆண்டோடைய விருப்பத்தை குறித்து சொல்லுகிறார். இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். பாருங்க, எல்லாரும் ஆவில நிறைந்து இல்லையா, அக்கினி அபிஷேகத்தினால நிறைந்து நம்ம செபிக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுதே அவர் சொன்னார், இப்போதே எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்ல, அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவோம். அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுகிற நேரத்தில் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் இன்றைக்கு சந்திக்க வல்லமை உள்ள ஒரு நல்ல தேவனாக கூட அவர் காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஆவிக்குரிய திட நம்பிக்கை நமக்கு காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய திட நம்பிக்கை நமக்கு வேண்டும். இந்த நேரத்தில் அநேகர் சோர்ந்து போய் விடுகிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள், துயரத்தில் இருக்கிறார்கள், கண்ணீரில் இருக்கிறார்கள், போராட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் இதுல என்ன சம்பவிக்குமோ என்றதான ஒரு அச்சுறுத்தல் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நாடுகளிலே அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது, மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு தீவிரமாய் இந்த வியாதி காணப்படுகிறதோ அவ்வளவு தீவிரமாய் ஆடுகிறது அடக்கி போட போகிறார். அவ்வளவு தீவிரமாய் நம்முடைய தேசத்தில் எல்லாரும் படிக்க அவர் செய்ய போகிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். தெய்வமே, நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, இது தீவிரமாக எங்கள் தேசத்திலிருந்து அப்புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி நம்ம செபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய செபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாக சொல்லப்படுகிறது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பாருங்க, இந்த காலங்கள் ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். வேதத்துல அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆமா, அநேக நாடுகளுக்குள்ளாக இந்த யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இல்லையா, அதை நம்ம கேட்கிறோம். அதுல இப்படிப்பட்ட போராட்டங்கள் இல்லையா, அழிவுகள், இதெல்லாம் கண்டு நம்ம கலங்க வேண்டாம்னு சொல்ல, கலங்காதபடிக்கு எச்சரிக்கை இருங்க, தைரியமா இருக்குன்னு சொன்னார். இவங்க எல்லாம் சம்பவிக்க வேண்டியவில்லை, இதெல்லாம் தடுக்க முடியாது. ஆண்டோட வருகைக்கு முன்பதாக இந்த காரியங்கள்
இதெல்லாம் சம்பவிக்கும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கலங்க வேண்டாம், இதை குறித்து நான் சோர்ந்து போக வேண்டாம், ஆனாலும் உடனே வராது என்று சொன்னார். அப்போ ஆவிக்குரிய திட நம்பிக்கை, ஆண்டவரே எனக்கு வேண்டும் சுவாமி, ஆவிக்குரிய அனல் எனக்கு வேண்டும், ஆவிக்குரிய திட நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். மத்தேயு 24:7 சொல்லப்படும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்கிற நேரத்துல நீங்க திடனா இருக்கணும். சரீரத்துல திடனா இருக்க முடியாது இல்லையா? சரீரம் பலவீனமானது ஆனப்படினாலே நமக்கு தேவையெல்லாம் ஆவிக்குரிய திட நம்பிக்கை நமக்கு வேண்டும். என்று சொன்னால் ஜாதிகளுக்கு விரோதமாக இல்லையா, ஜனத்திற்கு விரோதமாக ஜனமோ, ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் என்ன செய்வோம், எழுப்போம், பஞ்சம் வரும், கொள்ளை நோய்கள் வரும் அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, பூமி அதிர்ச்சிகள் வரும் ஆண்டோட வருகைக்கு முன்பதாக. இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் வரும் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாம் வருகிறத பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம், நம்ம தைரியமா இருக்க சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த தேவன் இல்லையா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டோட பாதத்திலே நாமே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருந்து நாம் கருத்தா நாம் ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவர் இந்த எல்லா விதமான போராட்டங்களையும் இல்லையா, நாடுகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், பஞ்சங்களை போக்குவார் இல்லையா, கொள்ளை நோய்களை ஆண்டவர் அப்புறப்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, பூமி அதிர்ச்சிகள் எல்லாவற்றும் கண்டு நாம் பயப்பட வேண்டாம். இந்த இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த திட நம்பிக்கைக்காக தான் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடைபெறும், இது நடைபெற வேண்டியதே என்று சொல்லி இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்கணும். அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:37 ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் வரும் என்று சொல்கிறார். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும், இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னார். அப்போ நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? அந்த நாட்களிலே பாவம் பெருகினது, தெய்வத்திற்கு மாறாக செயல்பட்டார்கள். ஆண்டவரால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. ஆனபடினால அன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவு, இன்றைக்கு கொரோனா வைரஸ் மூலமாக ஒரு சில தேசங்கள் மக்கள் அழிந்து கொண்டிருப்பது போல அன்றைக்கு வந்த அந்த பாவத்து நிமித்தம் நோவாவின் காலத்திலே செல்லத்தின் மூலமாக ஆண்டவர் அழிவை உண்டாக்கினார். இப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். மத்தேயு 24:39 சொல்றாரு, ஜல பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்கிறார். அந்த காலத்தில் கூட அவர்கள் அது சொல்வதை கேட்கப்படவில்லை, தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளவில்லை, பாவத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த ஜலப்பிரவாகம் வந்து அவர்களை மாறிக்கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள். வேதத்தில் அழகு சொல்வது உணராதிருந்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இப்பொழுதும் அப்படிதான் இருக்கிறது. இன்னுமாக நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம், கதறுவோம். உடைய வருகைக்காக நான் காத்து இருக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்குகிற என் மத்தியில் இருக்கிறதான எல்லா விதமான பொல்லாங்குகளை, உங்களுக்கு பெரியமில்லாத காரியத்தை எல்லாவற்றையும் நான் அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் எனப்படுவதில் எந்த விதமான சந்தேகங்கள் இல்லை. ஒன்று யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 விதமாக சொல்லப்படுகிறது. யோவான் 14:1 விதமாக சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அழக சொல்ல இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்ப ஆவிக்குரிய திட நம்பிக்கை நமக்கு இருக்கிற நேரத்துல நம்முடைய இருதயம் வந்து கலங்க வேண்டாம் சொல்லுகிறார். கலங்க வேண்டாம் இல்லையா, என்னிடத்துல விசுவாசமா இருங்க, பிதாவினிடத்திலும் இல்லையா தேவனிடத்திலும் என்னிடத்துல என்ன பண்ணுங்க, நீங்கள் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, நம்ம எதை கண்டும் பயந்து போக வேண்டாம் இல்லையா. நம்ம தேசத்துல அதிகாரிகள் என்னை காப்பாற்றி விடுவார்கள்,
இல்லையா, மத்திய மாநில அரசுகள், இப்படியோ மருத்துவர்கள், காவலர்கள் எல்லாரும் இன்றைக்கு அவர்கள் முன்பதாக வெளியிலிருந்து போராடுகிறார்கள். ஆனால் அதை காட்டிலும் அவர்களையும் இயக்கப்படுவதாக தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்படினாலே நம்ம கலங்க வேண்டும், இருதய கலங்காது இருப்பதாக. பிதாவினிடத்துல, தேவனிடத்துல நம்ம விசுவாசமா இருப்போம், இயேசுவிடத்துல நம்ம விசுவாசமா இருப்போம், நம்பிக்கையா இருப்போம், கருத்தா நாம் செபிப்போம். ஆண்டவரத்துல இருந்து ஒரு பெரிய விடத்திலேயே கூட ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் சொன்னாரு, 1 பேதுரு 3:14 சொல்கிறார், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு கூட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இதெல்லாம் வரப்போகிறது. இப்படிப்பட்ட கஷ்டங்கள், போராட்டங்கள், அழிவு, கொள்ள நோய், பூமி எதிர்ச்சி, இப்படிப்பட்ட சூழ்நிலை வர காத்திருக்கிறதான நீங்கள் கிட்ட சேர்ந்து விட்டோம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், நீங்கள் கரையற்றவர்களாக இருக்கணும், பிழையில்லாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பிழையில்லாத, தவறு செய்யாத பிள்ளைகளாக, எந்த தப்பும் செய்யாத பிள்ளைகளாக, பாவம் செய்யாத பிள்ளைகளாக, மீறுதல் இல்லாத பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். அநேக ஜாக்கிரதை இல்லை, கர்த்தருடைய பயம் இல்லை, பயம் இல்லாதபடிக்கு இதுவரைக்கும் நம்ம காணப்பட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் நடக்க இருக்கிறது, நீங்க ஜாக்கிரதையா தேவ சமூகத்துல இருங்கள். தேவ சமூகத்துல ஆண்டவர் அவர் நம்மை தொடுகிறதான ஒரு தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவன், நம்மை காண்கிற ஒரு தேவன், நம்முடைய இருதயத்தை காண்கிற ஒரு தேவன் தான் இன்றைக்கு நம்ம கடந்து வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார், நன்மையினால நிரப்ப வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆனபடினாலே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கல்வாரியில் சிந்தப்படுவதாக இயேசு ரத்தம் நம்முடைய கரையெல்லாம், என் கரையெல்லாம் நீக்கும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஆமா, என் கரைகளை நீக்குங்க என்று சொல்லுவோம். என்னுடைய பிழை, என்னுடைய தவறு எல்லாம் மாறட்டும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஆவிக்குரிய உரையாடல் நமக்கு தேவை. நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறோம், சொந்தக்காரர்கிட்ட பேசுறோம், நண்பரிடத்துல பேசுறோம், இல்லையா, எல்லாரிடத்துல பேசுறோம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய உரையாடல் எப்படியாக இருக்கிறது? அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், ஆவிக்குரிய உரையாடலாக, ஆவிக்குரிய வார்த்தைகளாக, பேச்சாக இருக்கப்பட வேண்டும். உலக பிரகாரமாக நாம் பேச வேண்டாம், ஆவிக்குரிய வகையில நாம் பேசப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாக நமக்கு சொல்லப்படுகிறது, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்து கொள்ளுகிற போதும் அவைகளை குறித்து பேசு. பாருங்க, பிள்ளைகளிடத்துல, நம்முடைய நண்பரிடத்துல, மனைவியிடத்துல, இல்லையா, கணவரிடத்துல, இவர்கிட்ட எல்லாம் நம்ம பேசுகிறப்போ என்ன சொல்றாருன்னா, கருத்தாய் போதித்து நீ வீட்டுல எல்லா நேரத்திலும் அவருடைய வசனத்தை குறித்து நீ பேசணும். உட்கார நேரத்துல, எழுந்திருக்கிற நேரத்துல, நடக்கிற நேரத்துல, தூங்குற நேரத்துல, எல்லா நேரத்திலும் சத்தியத்தை குறித்து, அவருடைய வேதத்தை குறித்து, நமது வசனத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும் என்று சொல்லுகிறார். அவ பாருங்க, கரைத்தரை இல்லாத பிள்ளைகளை நாம் ஆழணும்னு சொன்னாக்கா ஆவிக்குரிய உரையாடல் வேண்டும். பிள்ளைகிட்ட சொல்றப்பெல்லாம் வசனத்தை சொல்லி சொல்லி பேசணும். பிள்ளைகளை கண்டிக்கிற நேரத்தில் கூட நம்ம அந்த வசனத்தை கண்டித்து நம்ம சொல்லப்பட வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான காரியத்தில் கூட இந்த வசனத்தை சொல்லி நம்ம மகிழ்ச்சியா இருக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அது மாத்திரமில்லை, சங்கீதம் 145:12 சொல்லப்படுகிறது, உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து வல்லமையை குறித்து பேசுங்கள். பாரு, ஆண்டோட வல்லமையை குறித்தும் ஆண்டோட ராஜ்யத்தை குறித்தும் நம்ம அடிக்கடி சொல்லணும், உரையாடல் பண்ணணும், ஆவிக்குரிய உரையாடல், அதை குறித்து நம்ம பேசணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அதை குறித்து நம்மத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதை இந்த நேரத்தில் நம்மளால பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் என்ன செய்வாங்களாம், அவங்க பேசிக் கொள்வார்களா. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஒருவரோடு கூட ஒருவர் கண்டிப்பா பேசணும்.
பேசாம இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய உறவுகளின் மத்தியில பேசாம நம்ம இருக்கக்கூடாது. சபையார் மத்தியில கூட நம்ம பேசிக்கொள்ளப்பட வேண்டும். வருத்தங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும். அது இல்லாத குடும்பங்கள் கிடையாது. ஆனப்படி நம்ம இருக்கிறப்போ நமக்கு கர்த்தருடைய பயம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா, நம்ம பேசிக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அது கர்த்தர் கவனித்து கேட்பாராம். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ வசனத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய ரீதியில நம்ம பேசணும். மனுஷீகத்துல எண்ணி விரோதத்தை நம்ம பாராட்ட வேண்டாம், குற்றங்களை பாராட்ட வேண்டாம். எல்லாரும் மன்னித்து அவர்களை ஆவிக்குரிய ரீதியில் அவர்களிடத்துல நான் பேச வேண்டும் எனப்படுவதை ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தில் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருடைய முன்பதாக இருக்கிறது. நம்ம யாருக்கிட்ட என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், உலக பிரகாரமா பேசுறோமா அல்லது நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுறோமா என்று சொல்லி அவருடைய புத்தகத்தில் அதை எழுதி வைக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு அழகாக சொல்லப்படுது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இப்போ நம்முடைய உரையாடல், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் சாதாரணமா பேசினாலும் உலக பிரகாரமா பேசக்கூடாது, உலக பிரகாரமா நான் சிந்திக்க கூடாது, உலக பிரகாரமாக நான் செயல்படக்கூடாது. ஆண்டவரே, ஆவிக்குரிய வகையில என்னை எடுத்து பயன்படுத்துவீராக என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பொழுது நமக்கு உதவி செய்வார். பாருங்க, லூக்கா 24:14 சொல்லப்படுகிறது. எம்மாவுக்கு அவர்கள் எம்மாவு என்றுதான கிராமத்துக்கு போகையில இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அது நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை குறித்து ஒருவரோடு கூட அது பேசுற நல்ல காரியங்கள். இயேசு நமக்காக வந்தார், ஆவிக்குரிய உரையாடல். அவர் நமக்காக வந்து பாடுபட்டார், அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் உயிரோடு கூட எழுப்பினார், ஆடிகளால் அடிக்கப்பட்டார். இப்படியாக ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள், ஆவிக்குரிய உரையாடலை அந்த இடத்துல நிகழ்த்துகிற நேரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 24:15 சொல்கிறார், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களுடன் கூட நடந்து போனார். பாருங்க, ஆவிக்குரிய உரையாடல் இருக்கிற இடத்துல இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். நம்ம எல்லாம் நினைக்கணும், ஆண்டவரே, நான் பேசுற நேரத்துல, நான் பாடுற நேரத்துல, நான் துதிக்கிற நேரத்துல இயேசு கூட வாங்க. எம்மாவோ என்றதான கிராமத்துக்கு அந்த சீடர்கள் போகிற நேரத்துல அவர் சம்பாஷணை பண்ணினார்கள், கலந்துரையாடல் பண்ணினார்கள், ஆவிக்குரிய உரையாடல் அவர் நிகழ்த்தினார்கள். அந்த நேரத்துல இயேசு அவர் கூட நடந்து போனேன். இப்போ ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வகையில நான் இருக்கிற ஆண்டவரை, பாடுகிறேன், துதிக்கிறேன், பேசுற ஆண்டவரை, இயேசு கூட வாங்க. ஆவிக்குரிய உரையாடல் இயேசுவிடத்துல, இயேசு கூட இருக்கணும். நான் பேசுற நேரத்துல, உட்கார்ற நேரத்துல, எழும்புகிற நேரத்துல, எல்லா நேரத்திலும் தேவன் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்க்க பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கப்பட வேண்டும். கடைசியாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கிறோம். ஆவியில நிறைந்து சங்கீதங்களினாலும் கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள். பாருங்க, பாட்டு பாட்டுல சங்கீதங்களாலும் கீதங்களினாலும் இல்லையா, ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா, புத்தி சொல்ல வேண்டும். இருக்கிற குறைகளை சுட்டி காட்ட வேண்டாம் இல்லையா. பாடல் மூலமாக, வசனத்தின் மூலமாக, ஆவிக்குரிய ரீதியில நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும். காலம் சமீபமா இருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார். 2ஆம் வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இனி காலம் செல்லாது. ஆனபடியால் நம்ம ஆயத்தப்படுவோம். அப்போ நம்ம புத்தி சொல்லப்பட வேண்டும். ஒருவர் தவறு செய்கிறார்கள், தவறி விட்டார்கள், பாவத்தில் இருக்கிறார்கள் சொன்னா அவர்களை சுட்டி காட்டி குற்றப்படுத்த வேண்டாம். அவர்களுக்கு நல்ல பாடல்கள் வழியாக, வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். ஒரு நல்ல பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவருக்கு நம்ம சொல்கிறார். உங்கள் இருதயத்துல கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள். இருதயத்துல அது ரொம்ப அவசியமானது. நம்முடைய இருதயம் இல்லையா, இருதயத்தில் ஆண்டவர் பாடி நாம் கீர்த்தனை பண்ண வேண்டும். ஆண்டவர் அந்த மகிமையாக நமக்கு காணப்படுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நமக்கு தேவைப்படுவது என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய அடல் வேண்டும். அடலாயிருக்கணும். இன்னும் தீங்கு நேரானது
பிசாசாலும் நம்ம நெருங்கவே முடியாது. அனலா இருக்கிறப்போ, ஆவியான அனலா இருக்கிறப்போ பிசாசம் நம்ம நெருங்கவே மாட்டேன் என்று சொல்லிதான் நமக்கு சொல்கிறார். அவர் இரண்டாவது சொன்னார், ஆவிக்குரிய திட நம்பிக்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அது மாற்று இருக்கிறப்போ இந்த உலகத்துல இந்த தேசத்துல என்ன நடந்தாலும் இயேசு கூட இருக்கிறார், அதனால நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட நம்பிக்கை வேண்டும். ஆவிக்குரிய உரையாடல் எப்போதுமே ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆவியில் நிறைந்து அபிஷேகத்துல நிறைந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறப்போ துதிக்கிறப்போ உலகம் கொண்டு வருகிற எல்லா போராட்டம் எல்லா பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும். நாம் சேமிப்போம். அப்படியாகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுங்க, நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம். எப்படியாக பெருகி வருகிற இந்த வியாதியை முற்றிலும் இல்லாதபடிக்கு நிறுத்த போகிறேன், நிறுத்தி கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நாட்டில் நிறுத்துகிறேன், தேசத்தில் நிறுத்துகிறேன், மாவட்டத்தில் நிறுத்துகிறேன், எங்கள் மத்தியில் நிறுத்துவீராக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை தமிழிலே அவர் செய்வார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றிகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த நேரத்திலும் நீ கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால நிரப்பி பாதுகாத்துக் கொள்வீராக. இன்றைக்கு நாங்கள் தியானித்த வசனங்களை நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு இன்றைக்கு உரியதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அருளுடைய ஐக்கியமும் எடுத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.